ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீடு வாங்குறது இல்லை கட்டுறது, இந்த மாதிரியான சிக்கல்கள், உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இது அத்தனையுமே யார்கிட்ட அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கே உரிய அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கே உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப அபூர்வமான நாள். இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் முருக வழிபாடு பண்ணியே தாங்க ஆகணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு உங்களாலான ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதோடு கூட வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், வீடு விற்க முடியாமல் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு முன்னாடி அரிசி மாவுனால நீங்கள் ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஸ்டாரை சுற்றி 6 அகல் விளக்கு வைங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. 6 விளக்கு ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்டாருக்கு நடுவில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கலாம். ஆனால் 6 விளக்கு ஏற்றணுங்கிறது தான் ஐதீகம். இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் நீங்கள் முழு மனசார படிங்க. உட்காந்து கந்தசஷ்டி படிக்க முடியாதவங்க ஓம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் ஜெபிக்க முடியுமோ அத்தனை தரம் உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த அபூர்வமான நாளை தவற விடாதீங்க. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.